பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது உங்கள் சத்தியம் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் நாம் சத்தியத்தை ஆராய்ந்து வருகிறோம். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வாரமும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு தேனி பகுதியிலே வல்லமை கோபுரம் ஊழியங்கள் என்ற பெயரிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அருமையான அன்பு அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள் கடந்து போவோம். அண்ணே, பிரைஸ் தி லார்ட். இந்த பெனியல் டிவியில் நடக்கிற அந்த சத்தியம் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு அண்ணன் இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து எங்களோடு கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்ண்ணே. கர்த்தர் நிச்சயமாக இது மூலமாக ஆண்டவர் பேசுவார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோன்னே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெனியேல் டிவியினுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தாழ்மையான வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற பங்காளன் என்கிற முறையிலே நானும் மகிழ்ச்சியோடு இதில் கலந்து கொள்ளுகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு உள்ளங்கள் எடுக்கிற முயற்சிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவேளை இதை கேட்பதினால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கிற நமக்கு ஒரு பதில் வேதத்திலிருந்து சொல்லுவேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பல தேவ மனிதர்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்து அவர்கள் பெற்ற அந்த அனுபவங்கள், அபிஷேகங்களை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் அன்பு தம்பி வின்ஸ்டன், இந்த பெனியேல் டிவியினுடைய டீம், அவருடைய முயற்சிகள் எதற்குன்னா தேவ மனிதர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், அவர்கள் பெற்ற அனுபவங்கள் உங்களுக்கு வரும் பொழுது, நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்கள் வீடுகளில் விடுதலையை கொண்டு வரும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் தீர்க்கன் எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது, உரைத்த பொழுது ஒரு விடுதலை எழும்புகளுக்கும். அதற்காக இந்த நிகழ்ச்சி வழங்கப்படுவதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, இதற்கு பின்னும் வருகிற நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும் என்று விசுவாசித்து உங்களை வாழ்த்துகிறேன். ஓகேண்ணே, நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே சத்தியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். இன்றைக்கி தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஆராய்ந்து பார்க்க கடினமான சப்ஜெக்ட். ஆமாம், ஆனால் ஜனங்களுக்கு இது குறித்த ஒரு வெளிப்பாடு ரொம்ப அவசியமாக இருக்குதுங்கிறத இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை. அதனால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனத்தினாலே ஜனங்கள் கட்டப்படுகிறார்களோ அதே அளவுக்கு தீர்க்க தரிசனத்தினாலே மோசம் போக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரணும் வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜனங்களுக்கு இதை குறித்து ஒரு தெளிவு வரணுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் இப்படி உங்ககிட்ட கேள்வி நான் ஆரம்பிக்கிறேன். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? எதை நாம் தீர்க்க தரிசனம்னு சொல்லுவோம்? அதை குறித்த ஒரு வெளிப்பாடு. ஏன்னா எல்லாத்தையுமே தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? அதை குறித்து அண்ணன் சொல்லுங்கள். மறுபடியும் இதை சொல்வதற்கு முன்பு ஒரு எதிர்கேள்வியை உங்களிடத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். சரிண்ணே. உங்களிடத்தில் என்பது
இதை கேட்கிற ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் வைக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் கேட்ட கேள்வியை நான் மறுபடியும் கேட்கிறேன். உங்களுக்கு என்னிடத்திலிருந்து தேவையான பதில் தீர்க்க தரிசனம் பற்றியதா, தீர்க்க தரிசிகளை பற்றியதா? நான் கேட்கிற கேள்வி இப்போது உங்கள் இருதயத்தை யோசிக்க வைக்கும் என்று நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் விசேஷமாய் யோசபாத் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஜனங்களை பார்த்து சொன்னது, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் என்று எழுதவில்லை. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எதிர்கேள்வி வைக்கிறேன். Really you want to know about the prophecy or the prophets? பரவாயில்லை, இரண்டையுமே நான் சொல்லி வருகிறேன். இதில் வரும்பொழுது நீங்கள் சொன்ன வார்த்தை ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் வாழவும் வைத்திருக்கிறது, மோசம் போக்கி வைத்திருக்கிறது. தீர்க்க தரிசி மோசம் பார்க்க மாட்டான். தீர்க்க தரிசனம் வேறு, தீர்க்க தரிசி வேறு. ஆனால் வேதத்தில் நான் சேவை செய்கிற என் எஜமானனுடைய இருதயம் தீர்க்க தரிசிகளையே எழுப்ப விரும்பினார். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் எபேசு சபைக்கு பவுல் போகிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்படவே இல்லை. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். உரைத்தவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசிகள் இல்லையே, இல்லை. ஆகவே தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். உங்கள் முதல் கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன? தீர்க்க தரிசிகளை நாம் தியானிப்பது நல்லது. அதிலிருந்து வருகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது என்ன என்று சொன்னீர்கள்? தீர்க்க தரிசிகள் மூலமாய் வெளிப்படுகிற வார்த்தைகள், அது தீர்க்க தரிசனம். புரியும்படி சொன்னால், சகோதரர் வின்ஸ்டன் என் முன்பு அமர்ந்திருக்கிறார். நாம் இருவரும் தொலைக்காட்சியின் முன்பு அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நேற்றோ முந்தின நாளோ இல்லை, என்னை பேட்டி எடுப்பதற்கு வரும் பொழுதோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்ததென்று எனக்கு தெரியாது. ஆனால் நாம் எல்லாரும் போகிற வழியை
கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சூழ்நிலை உங்கள் இருதயத்தை பாதித்து, ஊழியத்திற்கு போகிறேன், இந்த நேரம் இப்படி ஒரு சோதனை வந்தது, நான் எப்படி இந்த பேட்டியை எடுப்பேன் என்கிற இந்த கலக்கம் வரும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். என் மகன் ஊழியம் செய்யணுமே, என்ன செய்கிறார்? ஒரு தீர்க்கனை என் மகன் வின்ஸ்டன் இடத்தில் நான் இதை சொன்னால் அவன் விடுதலை பெற்று ஊழியத்தை செய்வான். நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லு என்று ஒரு தீர்க்கனுடைய வாயில் வைக்கிறார். அவன் சொன்ன மாத்திரத்தில் வின்ஸ்டன் சொல்லுவார், அண்ணே ஆண்டவருக்கு நன்றினே. இதுதான் தீர்க்கதரிசனம். தேவன் வாயில் சொல்ல வேண்டியதை மனிதன் கேட்டு ஜனத்திற்கு சொல்லி அவன் உயிர்ப்பிக்கப்படுவது தீர்க்க தரிசனம். மீண்டும் இதற்கு உதாரணமாய் பார்க்கிற உங்களுக்கும் சொல்லுவேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். மனுபுத்திரனே, என் வார்த்தையை உன் வாயில் வைப்பேன். எசேக்கியா சொல்லுகிறான், நான் அவைகளை உரைக்கையில் எலும்புகள் உயிரடைந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இப்போ உங்களுக்கு மட்டுமல்ல, கேட்கிற மக்களுக்கும் தீர்க்க தரிசனம் குறைந்திருக்கும் என்று. கட்டாயண்ணே, தேங்க்யூ. உண்மையாலுமே இது வந்து பெரிய சப்ஜெக்ட். எஸ், இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஜனங்களுக்கு நம்ம புரிய வைக்கணுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான காரியம். இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சில சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டியது நம்ம அவசியமாக இருக்குதுங்க. இப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனத்தில் தேவன் ஒரு மனுஷனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை வைக்கிறாரு. இந்த வார்த்தை அந்த தீர்க்க தரிசிக்கு எப்படி உண்டாகிறது? அவங்க அதை எப்படி தேவனுடைய வார்த்தையை அப்சர்வ் பண்ணி ஜனங்களிடத்தில் சொல்கிறாங்க? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே இப்போ சொன்னது தான், ஒரு மணி நேரத்திற்குள் பேச முடியாத ஒரு கடினமான சுமையை என் தலை மேலே வைக்கிறீங்க. வேதத்தில் பல அனுபவங்கள் இருக்கிறது. அதில் அஸ்திபாரம் ஒன்று சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவருடைய துணை, நிரப்பப்படுதல் இல்லாத ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைக்கவே முடியாது. ஒரு எலக்ட்ரிசிட்டி வேளை மின்சாரத்துறையிலிருந்து வருகிற கரண்ட் மட்டுமல்ல, எங்கள் வீட்டில் கரண்ட்லேயே நாங்கள் பல்ப் எரிய வைக்கிறோமே, ஈவன் பேட்ரி தட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அந்த மின்சாரம் இல்லாமல் விளக்கு எரிவதில்லை. அதுபோல ஆவியானவர் இல்லாமல் தீர்க்க தரிசனங்கள் வருவது இல்லை. காரணம், பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4:24. ஆவியான தேவனை ஒருவரும் காண முடியாது. நாம் உணரலாம், பார்க்க முடியாது. மகிமையின் சொருபி அந்த ஆவியானவருடைய ஒரு பார்ட், த ட்ரினிட்டி, பரிசுத்த ஆவியானவர். மறுபடியும் எசேக்கியேல் 37:14 சொல்லுவேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்.
சுருக்கமாய் புரியும்படி, ஒருவேளை ராஜேந்திரனுக்குள் ஒரு அசுத்த ஆவி உள்ளே வருகிறது. பிரதர் வின்சென்ட் ஜெபிக்கிறார், அது ஒரு பெண்ணின் ஆவி எனக்குள் இருக்கிறது, அது பெயர் சாந்தி. வின்ஸ்டன் கேட்கும் பொழுது உன் பெயர் என்ன என்று சொன்னால், ராஜேந்திரன் ஆவி பேசாது, சாந்தியின் ஆவி சொல்லும் நான் சாந்தி. அதே போல தேவன் யாரை பயன்படுத்த முன்குறிக்கிறாரோ, இல்லை என் சகோதரன் வின்சென்ட் என்னையும் மோசேயைப் போல, எலியாவைப் போல, சாமுவேலைப் போல பயன்படுத்தும் என்று கேட்டால் அவருடைய ஆவியை அனுப்புகிறார். அந்த நிறைவுக்கு எந்த ஒரு மனிதன் இடம் கொடுக்கிறானோ, அப்பொழுது பரலோகத்தின் தேவன் தன்னுடைய இருதயத்தை ராஜேந்திரனிடத்தில் சொல்ல மாட்டார், சகோதரன் வின்ஸ்டனிடத்தில் சொல்ல மாட்டார், கேட்கிற உங்களிடத்தில் சொல்ல மாட்டார். உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவருக்கு தம்முடைய ரகசியத்தை சொல்லுவார். அந்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார். இப்போ இயேசு சொன்னதை சொல்லுவேன், நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும், நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசுகிறார். பேசுகிற விதங்கள் வித்தியாசம் உண்டு. ஏற்கனவே சொன்னேன், அப்போஸ்தலர் 19:6 விசுவாசிகளை பேச வைத்தார். எதற்காக? அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இவர்கள் தேவன் பெரியவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவர்கள் தேவ பாஷையை பேசுகிறார்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கி வர கழுதையை தேடி வந்த சாதாரண குடிமகன் சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தார், தீர்க்கதரிசி அல்ல. ஆக எந்த ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ. 2, ராஜேந்திரன் பாரம் கொண்டு என் சகோதரன் வின்சென்ட்டுக்காக, எப்படி சாமுவேல் சவுலுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்டானோ, கேட்கும் பொழுது சகோதரர் வின்சென்ட்டை தீர்க்க தரிசனத்தினால் கர்த்தர் நிரப்புகிறார். 3, தேவன் திட்டங்களை செய்தே ஆக வேண்டும். காரியங்கள் கைமீறி போகிறது, ஜனத்தை காப்பாற்ற வேண்டும், தேசத்தை காப்பாற்ற வேண்டும். நிர்பந்தம் வரும்பொழுது 2 நாளாகமம் 20 யோசபாத்தும் ஜனங்களும் அழுகிறார்கள், தேசம் காப்பாற்றப்பட. திடீரென்று வாலிபன் மேல், அதற்கு முன்பும் அல்ல, அதற்கு பின்பும் அல்ல, அந்த நேரத்தில் வாலிபன் மேல் ஆவியானவர் இறங்கினார், தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். ஜனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு நினைத்து பார்க்க முடியாத உதாரணத்தை சொல்லுவேன். பிழையாமை நம்பி நிற்கிறார் ஆண்டவர். பணத்திற்காக அவன் கைவிட்டு விட்டான் ஆண்டவரை. நிர்பந்தம். தேவன் தம்முடைய ஆவியை யாருக்குள் அனுப்பினார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு கழுதை. பார்க்கிற என் அன்பு உள்ளங்களே, யாருக்கு தெரியும்? இந்த உலகத்தின் பலவான்கள் பரிசுத்தவான்களை வெட்கப்படுத்த பைத்தியம் உங்கள் மேலும் கர்த்தர் வைப்பார். இறுதியாய் தேவனால்
முன்குறித்து எரேமியா 1:5 கலாத்தியர் 1:5 சிலரை தாயின் கற்பத்திலேயே கர்த்தர் முன்குறிக்கிறார். தீர்க்கதரிசிகளால் அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் வார்த்தையை வைக்கிறார். வித்தியாசத்தோடு சொல்லுவேன், இவ்வளவு நேரம் நான் சொன்னது தேவன் பேச விரும்பின மனிதர்களிடத்தில் அவ்வப்போது வார்த்தையை வைப்பார், அதன் பின்பு இருக்காது. சவுல் அன்று தீர்க்க தரிசனம் உரைத்தான், அதன் பின்பு இல்லை. அப்போஸ்தலர் 19 எபேசு சபைகள் அன்று தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அதன் பின்பு இல்லை. ஆனால் எவர்களை தீர்க்க தரிசிகளாய் தேவன் அழைக்கிறாரோ 24 மணி நேரமும் அவர்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். தட் இஸ் த ப்ராஃபஸி. ஓகேண்ணே, இப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை குறித்து நம்ம பேசும்போது சிலரிடத்தில் அப்பப்போ வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் தீர்க்க தரிசி கூட்டம், பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது தீர்க்க தரிசிகளின் கூட்டம் அப்படின்னே இருந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வரும்பொழுது தீர்க்க தரிசன வரம் அப்படின்னு ஒரு வரம் இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களுக்கும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர்களுக்கும் இருக்கிற என்ன வித்தியாசம்? தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் தீர்க்கதரிசிகள் கணக்கில் வந்துடுவாங்களா? என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு? சரியான சிக்கலான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆவியானவரே ஏவி இருக்கிறார். ஏன்னா இதை பார்க்குற அநேகருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கணும். தாயின் கருவிலேயே சிலரை கர்த்தர் முன்குறிச்சு கொண்டு வருகிறார். ஒரு காரியத்தை மட்டும் நான் முன்னே வைக்கிறேன். தீர்க்கதரிசிகள் they are entirely different persons. அவர்களை நீங்கள் யோசித்து கேட்கிற நபர்களோடு ஒத்து பார்க்கவே முடியாது. they are entirely extremely different persons. அவர்களை கர்த்தர் ஏவி கொண்டிருப்பார், பேசிக்கொண்டு இருப்பார். ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் துடிக்கிறார். இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் நடந்த யூதாஸ் காரியத்தை தவிர 11 பேருக்கு இல்லாத ஒரு ஆசை பவுலுக்கு வந்தது. வரங்களை நாடுங்கள், மேலான வரங்களை நாடுங்கள், அதிலும் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். வரம் பெற்றவர்கள் தீர்க்க தரிசிகளோடு ஒப்பிட முடியுமானா முடியும். பெற்ற வரத்தோடு நில்லாமல் அதற்காக ஏங்குகிறவர்கள். உதாரணமாக நான் கணிதம் படிக்கிறேன், எனக்கு திடீரென்று கணிதத்தில் ஒரு ஆசிரியர் வருகிறார். அவருடைய the way of teaching, கற்றுக் கொடுக்கிற விதம் என்னை ரொம்ப கவருகிறது. அதன் பிறகு என்னுடைய கணிதத்தில் நான் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி கொண்டே இருக்கிறேன். என் பெற்றோர் கேட்குறாங்க, என்னடா டேடி அவர் கற்றுக் கொடுக்கிறது நினைச்சு கூட பார்க்கல. அந்த 3 ஆண்டுகள் கல்லூரியில் 100 மடங்கு வெற்றி நான் பெறலாம், தீர்க்க தரிசன வரம் பெறலாம்.
தீர்க்க தரிசிகளை பார்க்கும் பொழுது அந்த வரங்கள் வேண்டும் என்கிற ஆஞ்சை வரலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கல்லூரியில் இந்த வகுப்பில் 40 பேருக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். 40 பேரும் ஆசைப்பட்டாலும் ஒரு சிலர் மட்டும்தான் அவரை போல ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸராக வருவாங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல. ஆனால் வரம் பெற்றவன் தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் தீர்க்கதரிசிகளை எழுப்புவதற்கு கர்த்தருடைய இருதயம் துடிக்கிறது. ஆனால் சொன்னேனே, 40 மாணவர்களில் 2 பேர், சார் யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ, இன்னைக்கு எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சு எம்ஃபில் முடிச்சு டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன் சொல்லுகிறது 2 பேராயிருக்கும். 38 பேர் புகழ்ந்து பேசுவார்கள். அவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை வயதானாலும் சொல்லுவார்கள். அவர்கள் மேத்ஸ் ப்ரொஃபஸர் அல்ல. உங்கள் சந்தேகம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தீர்க்க தரிசனம் எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் தீர்க்கதரிசிகள் ஆக முடியாது. எஸ், அதுக்கு அழைப்பு இருக்கணும். எஸ். நான் இதில் இன்னொரு வித்தியாசத்தை கூட நான் கேட்குறேங்க. வரங்கள்லேயே 2 விதமான வரத்தை சொல்கிறார். வெளிப்பாட்டு வரம், தீர்க்க தரிசன வரம். இப்போ இதுலேயே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கிறவங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களும் கன்ஃபியூஷன் ஆகி நிறைய நேரம் எது சரியான வரம், எது வெளிப்பாட்டு வரம், எது தீர்க்க தரிசன வரம்னு கூட தெரியாத நிலைமையில் ஜனங்க இருக்கிறாங்க. இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. மன்னித்து கொள்ளணும், கேள்வியிலே ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. தேவன் நமக்கு புரிந்து கொள்ளுகிற ஆவியை தரணும். தாவீது சொல்லுகிறான், வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் பார்க்கும்படி கண்களை திறந்தருள். ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு, வேதத்தை வாசித்து ஆவியானவரிடத்தில் கேட்டு நான் பெற்றுக்கொள்ளுகிறதை காட்டிலும் யாராவது ஒருவர் பிரசங்கம் பண்ணிட்டா ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாமேங்கிற ஒரு தவறு. அது என்ன நடக்கிறதுனா, அவர்கள் தங்கள் சொந்த மூளை அறிவை சொல்லிட்டா நாமும் தவறாகவே பின்பற்றுகிறோம். தவறாகவே பின்பற்றி விடுவர். சுருக்கமாய் 10 நாட்கள் பேச வேண்டியதை ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குத்தான் இந்த ரொம்ப வாஞ்சி. கலாத்திய சபைக்கு நமக்கு எழுதும்போது ஆவியானவர் 9 கனிகளை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதும்போது விசுவாசிகளே 9 வரங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நான் பேசுகிற காரியம் சிலரை காயப்படுத்தினால் மன்னித்துக் கொள்ளவும். உண்மை மறுக்க முடியாது. 9 வரங்களை 3 பகுதிகளாய் பிரிக்கலாம். 1, வெளிப்படுத்துகிற வரங்கள், the gift of revelation. அது வெளியே கொண்டு வரும். 1, இதை கேட்கிற உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை ஒருவேளை என் அன்பு சகோதரர் வின்ஸ்டனுக்குள் இருந்தால்
உங்களுக்குள் இருக்கிறதை வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தும் வரங்கள். மற்றொன்று தொடர்பு கொள்ளும் வரங்கள். த கிஃப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற வரங்கள். தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இதை நான் சொல்லி முடிக்கும் பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், கேள்வியே தவறு என்று. அதை புரிந்து கொள்வீர்கள். அவரும் எனக்கு ஒத்துக்கொள்வார். தொடர்பு கொள்ளுகிற வரங்கள். மூன்றாவது வல்லமையின் வரங்கள். இட்ஸ் a gift of power. அந்த 3 வரங்கள் இதை கேட்கிற உனக்குள் இருந்தால் உன்னை கண்டு உலகமே நடுங்கும். உதாரணமாக பவுல் தெருவில் நடக்கிறான். நடக்கும்போதே பிசாசுகள் அலறிற்று. இயேசு கதறினர். கடற்கரையில் காலத்தான் வச்சார். லேகியோன் அலறினான். த கிஃப்ட் ஆஃப் பவர், வல்லமையின் வரங்கள். இதை நான் நடத்துகிற வகுப்புகளில் 3 நாட்கள் பேசுவேன். எப்படி என் சகோதரருக்கு 5 நிமிடத்தில் சொல்லுகிறேன். தொடர்பு கொள்ளுகிற வரம், பரலோகத்தோடு தேவனோடு தொடர்பு கொள்ளும். ஒருவேளை இதை குறித்துக்கொள்ள மனம் இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷையின் வரம் இருந்தால், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதனோடு பேசாமல் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார். த கிஃப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் காட். நீ அந்நிய பாஷை பேசும் பொழுது ஐயோ வரம் கிடைத்தது என்று பூரித்து போகிறாய். நெவர் நெவர். உன்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்து பரலோகத்தின் தேவனோடு பேசிக்கொண்டு ஜஸ்ட் ஹானர் இட். ஜஸ்ட் ஹானர் இட். பட் we are playing that gift in the churches. Don't play with that gift. கனப்படுத்துங்கள். அதே 9 வரங்களில் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். அந்நிய பாஷையில் நான் பேசுகிறேன். இந்த வியாக்கியானம் பண்ணும் வரம் என் சகோதரனுக்குள் இருக்கிறது. அவர் பேசினதை வெளிப்படுத்தும். But I am so sorry these days so many people wants to prove that they have that gift. I am so sorry for that. விசுவாசி ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினோன்னு இவர் எழுந்து சொல்வார், என் ஜனங்களே பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன்னு ஒரு வசனத்தை சொல்லுவார். They are thinking that is the gift of revelation. No. அந்நிய பாஷையில் ஒருவன் பேசும் பொழுது அந்த வரம் எனக்கு இருக்குமானால் அந்த அர்த்தம் அங்கு இருக்கிற ஒருவனை குறிப்பிட்டு அவனுக்கு மொழிபெயர்த்து சொல்லி அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துவதும் பரலோகம்தான். gift of communication. The third one, தீர்க்க தரிசன வரம். அது வெளிப்பாட்டு வரம் அல்ல. இப்பொழுது என் சகோதரனுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். தீர்க்கன் சபையில் நின்றாலும், வீட்டில் நின்றாலும், குடும்பத்தில் நின்றாலும், ஒரு திருமண வீட்டில் நின்றாலும், தெருவில் ஒரு நண்பனை பார்த்தாலும் அவனுடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளுமானால் தேவன் அவனுக்கு தம்முடைய வார்த்தையை சொல்லுவார். அவன் பேசுவான். அந்த வார்த்தையை கேட்டு அவன் ஆண்டவர் பாதத்தில் விழும். உதாரணம், யோவான் 4ஆம் அதிகாரத்தை படித்துக் கொள்ளுங்கள். கிணற்றுக்கு தண்ணீர் பிடிக்க வந்த பெண்ணின் வாழ்க்கையை தீர்க்க தரிசன வரம் கொண்டு வந்தது. வெளிப்பாடு, the gift of revelation. அது ரகசியங்களை வெளிப்படுத்தும். 3 வரம், பெயரை மட்டும் சொல்லுகிறேன். ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஆவியை பகுத்தறிகிற வரம். ஞானத்தை போதிக்கிற வரம், ஞான வரம்.
உங்களுக்குள் இருந்தால் உங்கள் முன்பு நிற்கிற மக்களுக்குள் இருப்பதை வெளிப்படுத்தும். தட் இஸ் நாட் ப்ராஃபஸி, தட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் விஸ்டம். நிறைய குழப்பிட்டோம் இல்லையா? ஒரு மனிதன் மேல் கை வைத்து அவன் வாழ்க்கையில் இருக்கிறத சொன்னோன்னே we are thinking that is a prophecy. I am so sorry, that is the gift of wisdom. நேபுகாத்நேச்சார் கனவை கண்டு மறக்கிறான், அர்த்தம் வேண்டும் என்கிறான். கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். ஞான வரம். இவனைப் போல ஞானத்தை பெற்றவன் யாரும் இல்லை. the gift of wisdom. ஒரு மனிதனுக்குள் இருந்து அவனை சங்கடப்படுத்துகிற காரியங்களை சொல்லி வெளியே கொண்டு வரும். தட்ஸ் நாட் ப்ராஃபஸி. அது தீர்க்க தரிசன வரம் அல்ல, வெளிப்பாடுகளின் வரம். கிஃப்ட் ஆஃப் விஸ்டம். வாட் அபவுட் த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ்? ஞானத்தை போதிக்கிற வரம். சகோதரர் வின்ஸ்டன் என் முன்பு அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு தகவல் வருகிறது. சீனா தேசத்தில் என் நண்பன் போன் பண்ணுகிறான் பிரதர், அழுகிறான். வேறொரு நபர் தீர்க்கதான் இருந்தால் அவனுக்குள் ஞானத்தை போதிக்கிற வரம் இருந்தார். அங்கே நடக்கிறதை அவன் வெளிப்படுத்தும். வெகு தூரத்தில் இருக்கிறதை, மறைவான இடத்தில் இருக்கிறது, வெகு தூரத்தில், அதை வெளியே கொண்டு வருவது கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். இதனுடைய ஒட்டு மொத்த உருவம் இயேசுதான். நாத்தான்வேல் வருகிறான். எப்படி என்னை உமக்கு தெரியும்? டேய், மலைக்கு மறுபக்கம் மரத்துக்கு கீழே இருக்கும்போதே நான் பார்த்துட்டேன். That's not gift, that's not a prophecy. ஞானத்தை போதிக்கிற வரம். சீரிய ராஜாட்ட அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் எலிசா. அந்த புறத்தில் உமது மனைவிட்ட நீ பேசுறது கூட அவனுக்கு தெரியும். தட் இஸ் நாட் அ ப்ராஃபஸி, கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இதை கேட்கிற என் அன்பு சபையின் மெய்ப்பர்களே, இந்த வரம் கட்டாயம் உங்களுக்கு தேவை, ஊழியனுக்கு தேவை. ஒரு மனிதன், இந்த உலகத்தில் 3 ஆவிகள் இருக்கிறது. தேவ ஆவி, பிசாசு ஆவி, நமக்குள் இருக்கிற மனித ஆவி. மேடையில் எழுந்து பேசுகிறவன் தேவ ஆவியில் பேசுகிறானா, மனுஷ ஆவியில் பேசுகிறானா? இந்த வரம் இருந்தால் வெளிப்படுத்தும். ஒரு பெண் உள்ளே வருகிறார், சிரிக்கிறாள். அவள் உண்மையாகவே சிரிக்கிறாளா, இல்லை அவளுக்குள் பிசாசின் ஆவி இருக்கிறதா? கண்டுபிடிக்கும். அதற்கு உதாரணம் இயேசுதான். ஆயிரக்கணக்கான ஆவிகள் இருப்பதை கண்டு அவன் லேகியோன் என்று பெயரிட்டவர் அவர். அந்த வரம் இருக்குமானால் யாரையும் மேடையில் ஏற்றி நம்பி வெட்கப்பட்டோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிற்குள் வருகிறவன் தீர்க்கதரிசியா, இல்லை சம்பாதிக்க வந்தானா, விசுவாசி, அந்த வரம் இருக்குமானால் இல்லை இல்லை இவன் தேவ ஆவி பெற்றவன் அல்ல என்று துரத்தவும் முடியும். ஆனால் முடிக்கிறேன், ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, தீர்க்கதரிசியாய் இருந்தால் தேவன் அவனுக்கு பாராட்டுகிற ஒரு கிருபை, 9 வரங்களையும் அவனுக்குள் வைக்கிறான். அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரியும் என்று, உங்களுக்கு மட்டுமல்ல ஜனங்களுக்கும் புரியும் என்று நம்புகிறேன். நல்லதுனே. தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சில காரியங்களை வெளிப்படுத்துவாங்க. தீர்க்கதரிசி அப்படி இல்லை, எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்லுகிறார். அவனுக்கு ஒன்றையும் கர்த்தர் மறைக்க மாட்டார்.
இன்னொரு கேள்வி கேட்குறேங்க. பவுல் சொல்கிறாரு, தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள், ஏன்னா அது சபையை பக்தி விருத்திக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் சபைக்கு எந்த அளவுக்கு தேவையாக இருக்கிறது, சபையின் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் தேவையாக இருக்கிறது, அது சொல்லுங்கண்ணே. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று வரையறுக்க தேவனுக்கு கட்டளை போடுவதற்கு நாம் யார்? சபை கர்த்தருடையது. ஆக தேவன் சபைக்கு என்ன கொடுக்கணுங்கிறத கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை பின்னாலே நீங்கள் சில கேள்விகள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனுடைய முன்னோட்டமாக இந்த வார்த்தை வருகிறது என்றதையும் நான் ஆவியில் புரிகிறேன். பவுல் எழுதினது எல்லா பக்கத்திலும் ஆவியானவர் வரும்பொழுது அந்நிய பாஷையில் பேசுகிறார். ஒருவேளை அது உலக ஜனத்திற்கு இது என்ன பரிகாசம் என்று தோணும். பக்தியுள்ள புறஜாதி என்ன சொல்லுவான் என்றால், நம்ம பூசாரிகள் வேத மந்திரம் வழங்கும் போது நமக்கு தெரியல, அதே மாதிரி இவங்க கிறிஸ்தவ மந்திரம் உதவுகிறார்கள். பவுல் சொல்லுகிறான், இல்லை இல்லை, நம்ம தேவன் அதை காட்டிலும் மேன்மையுள்ளவர், நிரூபிக்கணும். ஆகவே அதற்காகவாவது தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஏன்னா தீர்க்க தரிசன வரம் வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு எந்த மனிதனும் நொறுங்கி விழுந்தே தீரும். அவன் யாராயிருந்தாலும் எலியாவை முற்றிலும் வெறுக்கிறவன் தான் ஆகாப். தீர்க்க தரிசனம் வருகிறது, மழை பொழிய போகிறது, ரதத்தை எடுத்துக்கொண்டு ஓடும். என்ன ஓட்டம் ஓடினான்! மனிதன் பேசினால் பயப்படாதவர்களும் தீர்க்க தரிசனம் வந்தால் பயப்படுவார்கள். அது எப்படி சபைக்கு பிரயோஜனம் என்று சொன்னால், அநேக காரியம் சொல்லணும் சுருக்கமாய். ஒருவேளை தேவனுக்குள் வந்த பின்பு நான் விடுதலை பெற்றேன் என்று சொன்னவர்கள் இல்லை. எல்லாரும் அழுகிறார்கள். தேவைகள் உண்டு, பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனையின் உச்சக்கட்டத்தில் அந்த விசுவாசி சொல்லுவான், ஏனே நான் சர்ச்சைக்கு வரவே மாட்டேன். பொதுவாக ஆண்கள் இந்த தீர்மானங்களை எடுப்பதுண்டு. அந்த நேரம் என் அன்பு தம்பி வின்ஸ்டனை கர்த்தர் தீர்க்க தரிசனத்தில் பயன்படுத்துகிறார். சம்பந்தமில்லாத ஒரு வார்த்தை வெளியே வருகிறது. அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவன் தொடப்படுவான். அடுத்த நிமிஷம் சொல்லுவான், இல்லை இனி நான் சர்ச்சுக்கு வரேன். இப்போ அவன் இடறினால் குடும்பம் இடரும். இப்போ அவன் எழுந்தால் சபை பக்தி விருத்தி அடையும். அவன் அதை கண்ட பின்பு இனி சும்மா இருக்க மாட்டான். 4 பேருக்கு சொல்லுவான், நான் இப்படி நினச்சேன், எனக்கு நடந்துச்சு, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. இப்போ சபை பக்தி விருத்தி அடைகிறது. 1. 2, ஒரு வேளை ஆலயத்திற்கு ஒரு குடும்பத்தை புறஜாதியை என் அன்பு தம்பி வின்ஸ்டன் அழைச்சிட்டு வர்றீங்க, என்ன கத்த தீர்க்க தரிசனமாய் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை அவனுக்கு போகிறது. ட்ராக்ஸ் கொடுக்கல, சுவிசேஷம் சொல்லலை. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவனை தேவனுடைய பிள்ளைகளை மாற்றும். இப்போ சபை பக்தி பெருகுகிறது. உதாரணங்கள் நிறைய சொல்லுவேன். ஊழியத்தில் அப்படி தொழப்பட்ட பிராமண குடும்பங்கள் இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. முகமதியர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க.
எதினால் என்றால் பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ப்ராஃபட், வேர்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. தீர்க்க தரிசன வரம் கட்டாயம் சபையை பக்தி விருத்தி அடைய செய்யும். அந்நிய பாஷையின் வரம் தனிப்பட்ட எனக்கு பக்தி விருத்தி அடைய செய்யும். தீர்க்க தரிசன வரம் சபையை வளரச் செய்யும். ஆனால் துரதிர்ஷ்டமானது, வேதனையோடு பதிவு செய்வேன், இன்றைக்கு அநேகர் இந்த வரம் பெற்ற உடனே சபையை வளர்ப்பதை காட்டிலும் தங்கள் பாக்கெட்டை வளர்க்க நினைத்ததினால்தான் அநேக சபைகள் இந்த வரத்தை வெறுக்க ஆரம்பித்து விட்டது. உண்மைனே, உண்மையாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி தீர்க்க தரிசன வார்த்தை வந்து நிச்சயம் சபைக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். இப்போ தீர்க்க தரிசனங்கள் குறி சொல்லுகிறதை போல இப்போ சிலர், எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, சிலர் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு காரியம் சின்ன விஷயம்னாலும் நாங்கள் போய் கேட்கணும், அதுக்காக காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. தேவனிடத்துக்கு போகாமல் ஏதோ ஒரு சின்ன விஷயம்னாலும் போய் கேட்கணும், இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் சில விசுவாசிகள் வளர்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும், அது எப்படி அவங்க அதை அந்த பாதையில் கடந்து வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணே. ஒரு தவறுக்கு காரணம் இதில் ஒரு வசனத்தை சொல்லுவேன். இதை கேட்கிற ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுவேன். மனுஷனுக்கு இடறல் வருவது நல்லது, ஆனால் யாரால் வருகிறது அவனுக்கு ஐயோ. லஞ்சம் பாவம். ஒருவன் லஞ்சம் வாங்க ஆரம்பித்தது யாரால்னா கொடுக்கிறவன் எழும்பினதுனால தான் நான் வாங்க ஆரம்பித்தான். வாங்க பழகினவன் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா வாங்கித்தான் தீருவேன். அதே காரியம்தான் வேதத்தில் உண்மை. சாமுவேல் தீர்க்கதரிசி பிரச்சனைகள் வந்த பொழுது அவனிடத்திலிருந்து என்ன வார்த்தை கிடைக்குமோ என்று எதிர்பார்த்து ஜனங்கள் வந்தார்கள். தீர்க்கதரிசிகளை தேடி வரத்தான் செய்வார். அது தவறாய் பார்க்கிறவர்களுக்கு அது அவர்கள் தவறு. எலியா தீர்க்கன், எலிசா தீர்க்கன். எலிசா தங்கியிருந்த வீட்டில் குழந்தை பிறந்தது, குழந்தை செத்தது. பணம் படைத்தவள். ஆசாரியர்கள் 1000 உண்டு, வைத்தியர்கள் உண்டு. ஆனால் அவள் யாரைத்தான் தேடி போனாள்? நினைத்தான். எப்போ அது தவறாய் மாறுகிறதுனா உண்மையான நெருக்கத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி முறையிட்டு அழுது பதில் கிடைக்கலன்னு பின்பு தேவ மனிதர்களை தேடுவது தவறே அல்ல. ஆனால் ஜெபமே பண்ண மாட்டான், வேதத்தை தொட மாட்டான். அவனுக்கு இருக்கிற பண பலத்தினால் ஆலயத்தில் அவனுக்கு பெயர் மூப்பன் இல்லை மெம்பர். அந்த இடத்திற்கு ஒரு தேவனுடைய மனிதன் வந்தால் அந்த தேவ மனிதர்களும் ஜனங்களும் முதல்ல அவனைத்தான் நிறுத்துவாங்க. அவருக்கு ஒரு பிளஸ் பண்ணுங்க. அவரும் கையில் ஒரு பெரிய கவரோடு வருவார். அரசியல் ஊழல் மாதிரி இதுவும் ஒரு ஊழல் தான். எதுக்குன்னா
இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க என்ன வழி இருக்கும்? இது இரண்டும் வேதனைக்குரியது. ஆனால் இந்த வரத்தை நம்பி கொடுத்தவர் இருக்கிறாரே, அவர் இரக்கம் உள்ளவர். அவர் சொன்ன வார்த்தையை மாறவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் அழைத்த அழைப்புகளும் வரங்களும் மாறாது. ஆனால் நாளடைவில் இறங்கிக் கொண்டே இருப்பார். பணத்திற்காக தன்னை 4 பேர் புகழ்ந்து தன் வீட்டை சுற்றிலும் இருக்க வேண்டும், தன் பின்பு ஒரு படை வர வேண்டும் என்று தன்னை தாழ்த்தாமல் ஓடுகிற மனிதன் அவனையும் அறியாமல் அவனை விட்டு ஜெபம் குறையும். ஏன்னா அவன் நோக்கம் பணத்தில் போகிறது. பணம் வேண்டுமானால் ஜனத்தை தேடப் போகிறது. ஆக ஜெபம் குறைகிறது. நாளடைவில் ஆவியானவர் சவுலை விட்டு வெளியேறினது போல வெளியேறும் காலம் வந்தாலும் அவன் அரசன்தான், ஆளுகை செய்வான், வார்த்தைகளை உரைப்பான், அது நிறைவேறாது. ஆகவே முதலாவது தாழ்மையாய் கேட்பேன், தேவன் முத்தரிக்கிற தீர்க்கர்களை எடர பண்ணுவதற்கு குறி கேட்பது போல வருவதை நீங்கள் தவறுங்கள். அவர்களோடு மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? குடிசையில் இருந்த மரியாளிடத்தில் தூதனை அனுப்பி பேசினவர் உங்களோடு பேச மாட்டாரா? ஜெபம் பண்ணுங்கள். தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களே, பேலையாமை முன்னே வைத்துக் கொள்ளுங்கள். எலியா கூட இருந்த எலிசா 2 மடங்கு பெற்றான். கேயாசி 20 மடங்கு பெற்றிருக்கணும், குஷ்டரோகத்தை வாங்கிட்டான். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். நல்லதுண்ணே. ஜனங்க தேவனோடு கூட பேச பழகணும். எஸ், நீங்கள் அதில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்னால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் பொதுவாக நம்ம யோசித்து ஒரு காரியத்தை முடிவெடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் நாம் ஒரு தீர்க்கதரிசியை தேடி போகிறது தவறே இல்லை. ஆனால் சொன்ன மாதிரி ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், கர்த்தரோட தொடர்பில் இல்லாமல் சும்மா நான் ஏதாவது கேட்கணும், கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு போகிறது வந்து ஒரு வகையில் தவறு, பாவம். நீங்கள் அதை லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லி உண்மையை சொல்லி, அதான் உண்மையாலுமே இது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். இப்போ நம்ம தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்க தரிசிகளை குறித்து பேசிட்டு வர இதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளை கடிந்து கொள்ளுகிற நிறைய வசனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜனங்களை மோசம் போக்கின தீர்க்கதரிசிகள்னு ஆண்டு சிலர் சாடி இருக்கிறார். கடைசி நாட்களை குறித்து சொல்லும் பொழுது கூட கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? அவங்க எப்படிப்பட்ட என்ன விதமான நோக்கத்தோடு தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க? அதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? ஒரே ஒரு வித்தியாசத்தை பார்க்கலான என் எஜமானன் இயேசு சொல்லிட்டார், அவர்கள் கனிகளால் அவர்களை அறிவீர்கள். ராஜேந்திரன் ஒரு தீர்க்கன். முதல்ல பாருங்க, ஆவியின் கனி ராஜேந்திரன்ட்டு இருக்கா? நான் சொன்னேன், லஞ்சம், பணம். ஆவியின் கனிகளில் ஒன்று இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் என்பது விபச்சாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மை கெடுத்துக் கொள்ளுகிறது. Adultery is not only the prostitution. யோசுவா 7ஆம் அதிகாரம், ஆகான் இச்சித்தான், எரிகோவின் பெண்களை அல்ல.
அங்கிருந்த பாபிலோனிய சால்வை ஊழியத்துக்கு போகிறேன், ஒரு குடும்பத்தில் எனக்கு உணவு கொடுக்கிறார்கள், சாப்பிட்டு முடிச்சு ஒரு டவல் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். என் மனசுக்குள்ள ஒரு இச்சை வருது, இந்த டவல் நல்லா இருக்கே, இதை தாருங்கள் என்று கேட்பது பாவம்தான். ஆனால் நம்ம வேறு மாதிரி கேட்போம். இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். கூட்டம் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே இதை ஒன்று வாங்கி கொடுத்துடணும். இச்சை அடக்கம். நான் மனம் திறந்து சொல்லுவேன். இங்கே வருவதற்கு முன்பு ஒரு வாலிபன் ஜெபிக்க ஓடி வந்தான். ஜெபித்தேன், வரம் வெளிப்பட்டது, அழுதான். முடிஞ்ச உடனே பாக்கெட்லேருந்து கை எடுத்தான், நீட்டினான். காணிக்கை நல்லது, ஆனால் அது கெட்டது. எல்லா கிறிஸ்துவ உலகத்தில் நம்ம இந்த எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேசம் முழுவதும் தேவனை ஆராதிக்கிற ஒரு நாளை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், மாம்சமான யார் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது நம்ம தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. அப்போ அந்த கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த பங்கு எப்படிப்பட்டதாக இருக்க போது, அந்த தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? சுருக்கமாய் சொல்லுகிறேன். நீங்கள் சொன்ன வசனம் 100% உண்மை. எழுப்புதலில் தீர்க்கர்களுக்கு பங்கு உண்டு. 400 வருஷம் அடிமையானவனை வெளியேற்ற எவ்வளவு சண்டை போடணுமோ தெரியாது. ஆனால் ஒரு தீர்க்கன் மோசே ஒரே வார்த்தையில் வெளியே கொண்டு வந்தான். தீர்க்க தரிசிகள் எழுப்பினார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் அல்ல, தீர்க்க தரிசிகள் எழும்பிட்டார். தேசம் ரட்சிக்கப்பட்டோம். எழுப்புதல் வந்துடும். அதற்கு காரணம் நீங்கள் என்னிடத்தில் கேட்ட கேள்விதான். ஆங்காங்கே இருக்கிற ஒரு சில தீர்க்க தரிசிகளை பார்க்காமல் தன்னை விற்று போட்ட பீலையாம் போன்றவர்கள் தேசத்தில் நிறைய இருக்கிறதுனால அவர்களை பார்ப்பதினால் அநேக சபையின் மேய்ப்பர்கள் வேண்டவே வேண்டான்னு சொன்னதுனால எழுப்புதல் தாமதிக்கிறது. தீர்க்கதரிசிகள் இருக்கிற குழப்பங்களில் ஓரளவுக்கு அவங்க தெளிவுபட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளும் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும்னு சொல்லி கர்த்தர் அவங்களை அப்படி மாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவங்களுக்கு அவரை ஜெபம் பண்ணுங்கண்ணே. தகப்பனே, இவ்வளவு நேரம் உங்கள் வார்த்தையை கேட்ட என் ஊழியர்கள், ஊழியக்காரிகள், சகோதரன், சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சிறு குழந்தைகள், ஒருவேளை நானும் தீர்க்கர்களாய் மாற வேண்டும் என்று என் கண்களை கர்த்தர் திறந்தார். சொன்னீரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இப்பொழுது கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் இருக்கிற அறையில் உடைய வல்லமை இறங்குவதாக. ஆமென். எலியாவின் சால்வை எலிசா மேல் விழுந்தது போல என் மேல் வைத்த அபிஷேகம், ஹல்லேலூயா, பரலோகத்தின் அக்னியைப் போல் அவர்கள் மேல் இப்பொழுது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். எழும்பட்டும், மோசேக்கள் எழும்பட்டும், எலியாக்கள் எழும்பட்டும், எலிசாக்கள் எழும்பட்டும், எசேக்கியாக்கள் எழும்பட்டும். ஏன்
என் எஜமானன் உண்மை போல எழும்பட்டும். எஸ், இந்த உலகத்தை கலக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 மணி நேரம் நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஆழ பதிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தீர்க்க தரிசனத்தை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நிச்சயம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.